Hello everyone and welcome to my channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவாவில் டேட்டா டைப் கன்வர்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஜாவாவில் டூ டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருக்குது, அப்புறம் ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒன்றா எப்படி வந்து ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப் கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக இங்கே நான் வந்து ரைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்மாலர் வேல்யூலேருந்து லார்ஜர் வேல்யூக்கு நம்ம மூவ் ஆக போகிறோம். ஸோ அது வந்து என்னன்னா பிரிமிட்டிவ் டு பிரிமிட்டிவ் நம்ம வந்து டேட்டா டைப் கன்வர்ஷன்ஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பைட்டுன்றது தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் ஒன். ஸோ அது வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்ட்டில் தூக்கி இப்போ புஷ் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பைட்டுன்னு கொடுத்துட்டு ஸோ பின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடுறேன். அதோட லார்ஜஸ்ட் வேல்யூ 127 அதை வந்து போட்டுட்டு ஒரு இன்ட்னு சொல்லி ஒரு நம்பரை வந்து இந்த பியை டிக்ளேர் பண்ணிடுறேன். ஸோ ஆக்சுவலாக என்ன இருக்குங்க அப்படின்னா ஸோ இந்த பைட்டுன்ற இந்த வேல்யூவை இந்த இன்டீஜரில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இன்டீஜர் டேட்டா டைப்பில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ஐ கிவ் நம். ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த நம் வந்து இந்த வேல்யூவை கண்டெயின் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஆக்சுவலாக இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் இதுதான், ஸ்மாலஸ்ட்லேருந்து லார்ஜஸ்ட் ஒன்றுக்கு மூவ் ஆகிறோம். அதாவது வந்து இந்த பைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாகவே இருக்கிற பிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 பிட்ஸ் தான். பட் இன்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 32 பிட்ஸ். ஸோ 8 பிட்ஸில் இருக்க ஒரு ரேஞ்ச் ஆஃப் டேட்டா டைப்பை வந்து வேல்யூஸை வந்து 32 பிட்ஸுக்கு நம்ம மூவ் பண்ணுறோம். இதுவே நம்ம இப்போ ஆப்போசிட்டாக பண்ணுவோமே, இப்போ இன்ட்டில் இருந்து பைட்டுக்கு நான் போகணும் அப்படின்னா இப்போ வந்து டேட்டா லாஸ் வரும் நம்மளுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ட்டில் ஓகே ஒரு 257 கொடுத்துட்றேன். ஓகேவா? சாரி அதே வேரியபிள். ஸோ வேறு வேரியபிள் நேம் பண்ணிடலாம், n1 அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அகைன் பைட்டுன்னு ஒன்று வச்சுட்டு சும்மா பி2ன்னு கொடுத்துட்டு இதில் வந்து நான் புஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்ன சொல்லணும்னா பைட் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா இது வந்து எக்ஸ்பிளிசிட் டேட்டா கன்வர்ஷன். அதாவது என்ன பண்ணுறேன்னா இன்டீஜருன்றதே 32 பிட்ஸு. ஸோ அதை வந்து ஒரு 8 பிட்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் பத்தாது. இந்த பைட்டால் இந்த பெரிய டேட்டா டைப் வச்சிருக்க இந்த இன்டீஜர் டேட்டா டைப் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம பைட்டுன்னு மென்ஷன் பண்ணோம்னா இந்த 257 வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா மாடுலோஸ் 257ஆல் வந்து டிவைட் ஆகும். டிவைட் ஆகி நம்மளுக்கு ஆன்சர் 1ன்ற மாதிரி வரும். இப்போ நான் இப்போ பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சில டேட்டா லாஸ் நடக்கும். ஆக்சுவலாக 1ன்ற மாதிரி வந்திருக்கா. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இங்கே இந்த பைட்டுன்னு சொல்லி n1 கொடுக்கும்போது இந்த 257 வந்திருக்கும். இந்த 257 மாடுலோஸ் 256ஆல் வந்து பண்ணியிருப்பாங்க, ரிமைண்டர் எடுத்திருப்பாங்க. அப்போ ஆக்சுவலாக நம்மளுக்கு வேல்யூ 1ன்ற மாதிரி அது வந்து கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து இந்த 257ன்றது இந்த லிமிட்டை விட்டு எக்ஸீட் ஆகுது. பைட்டோட லிமிட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மொத்தமாக வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ அதை வந்து 127 தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதை விட இது எக்ஸீட் ஆகுறதுனால நம்ம மாடுலோஸ் 256ஆல் இது ஜென்ரலாக வந்து ரிமைண்டர் எடுத்து நம்மளுக்கு 1ன்றது ரிட்டர்ன் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அதோட லிமிட்டுக்குள்ளார. ஸோ இது மாதிரி வந்து நிறைய டேட்டா லாஸ் ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னொரு பெட்டர் எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஒரு டபுள் எடுத்துப்போமே, ஒரு டபுளோ ஒரு ஃப்ளோட்டோ ஏதோ ஒன்று எடுத்துப்போமே. ஸோ ஒரு ஃப்ளோட் எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ளோட் எடுத்துட்டு ஃப்ளோட்லேருந்து நான் வந்து இன்ட்டுக்கு போகிறேன். ஸோ ஃப்ளோட்டில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எஃப்னு சொல்லி வச்சுட்டு 56.5 அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் ஃப்ளோட்டுன்னு வரும்போது எப்பவுமே நம்ம லாஸ்ட்டில் எஃப்னு சொல்லணும். அப்போ தான் அதுக்கு வந்து ஃப்ளோட்டுன்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட முடியும். இதை வந்து நான் ஒரு இன்ட்லேயோ லாங்லேயோ ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இன்ட்டுன்னு போது n3ன்னு சொல்லி வச்சிடறேன். அதில் இந்த ஃப்ளோட்டை ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு எரர் வரும். ஏன்னா நான் வந்து ஒரு டெசிமல் டேட்டா டைப், இது வந்து டெசிமல் டேட்டா டைப், இது இன்டீஜர் டேட்டா டைப். அண்ட் இது வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாவை தான் ஸ்டோர் பண்ணும். ஸோ நான் வந்து இந்த ஃப்ளோட்டை இன்ட்டில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா மேக் ஷுர் ஐ நீட் டு டெல் தட் ஐ ஸ்டோர் திஸ் ஃப்ளோட் வேல்யூ இன்டு தி இன்ட் டேட்டா டைப் அப்படின்னு நான் வந்து ஜாவாக்கு எக்ஸ்பிளிசிட் பண்ணி சொல்லணும். சொன்னால் தான் அதுக்கு தெரியும் ஓகே ஃப்ளோட்டை வந்து இன்ட்டாக மாற்ற பார்க்குறான் அப்படின்னு சொல்லி அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்கும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் டேட்டா கன்வர்ஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 56ன்னு வரும், இந்த 5 வந்து நெக்லெக்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டேட்டா டைப் கன்வர்ஷன்ஸ் நம்ம ஜாவாவில் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ். இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம். இப்போ லெட்ஸே என்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. அந்த ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 சம்திங் வச்சிருக்கு, ஒரு வேல்யூஸ் இருக்குது.
ஸோ இந்த ஸ்ட்ரிங்ல இருந்து நான் இப்போ இன்ட்டுக்கு போகணும். இப்போ இந்த நான் பிரிமிட்டிவ்ல இருந்து நான் வந்து பிரிமிட்டிவ்க்கு மூவ் ஆகணும் அப்படின்னா எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு லாங்கோ ஒரு இன்ட்டோ ஏதோ ஒன்று வச்சுப்போம். லாங் வச்சுப்போமா, லெட்ஸே லாங் வச்சுட்டு ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்லி வச்சிருவோம். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் வந்து இந்த லாங்கில் ஸ்டோர் பண்ணணும், அதுவும் இன்டீஜராக இது வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டோர் பண்ணலாம்னா ரேப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஆமாம், ரேப்பர் கிளாஸ். ஸோ லாங்குக்கு பார்த்தீங்கன்னா லாங்கு பாஸ் லாங் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு ஜாவால. அதில் போயிட்டு இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன எடுத்துக்கோன்னா இந்த ஸ்ட்ரிங் வந்து வேல்யூஸை வந்து வச்சிருந்தது அப்படின்னா அதை அப்படியே லாங்காக மாற்றிடும். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணேன்னா 1 2 3 4 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இதே மாதிரி தான் இன்ட்டுக்கும் பண்ணுவோம், டபுளுக்கும் பண்ணுவோம், எல்லாமே இதே மாதிரி தான் சேம், எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ டபுள்னா ஸோ டபுள்னு கொடுத்துட்டு டின்னு சும்மா ஒரு வேல்யூ வச்சுட்டு டபுள் டாட் பார்ஸ் இதோ இந்த ஃபங்க்ஷனை போட்டு ஸ்ட்ரிங்னு கொடுத்துடணும். ஸோ இப்போ நான் டியை பிரிண்ட் பண்ணேன்னா அதுதான் அதே சேம் 1 2 3 4 தான். மேபி அது சொல்லலாம் ஃபார் டபுள் வேல்யூ. அதே மாதிரி இங்கே ஃபார் லாங் டேட்டா டைப் இல்லை வேல்யூ. ஸோ டெசிமலில் இந்த மாதிரி வரும். அண்ட் ஓகே, இப்போ அனதர் டைப் ஆஃப் டேட்டா டைப் கன்வர்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், எனக்கு ப்ரிமிட்டிவ்ல இருந்து எனக்கு நான் ப்ரிமிட்டிவ்க்கு மூவ் ஆகணும். அதாவது நான் வந்து ஒரு இன்டீஜர் வச்சிருக்கேன், எனக்கு அதை ஸ்ட்ரிங்கில் போடணும் அப்படின்னா எப்படி போடுறது? ப்ரிமிட்டிவ் டு நான் ப்ரிமிட்டிவ்க்கு எப்படி நான் மூவ் ஆகுறது, எப்படி டேட்டா கன்வர்ஷன்ஸ் நம்ம பண்ணுறது அப்படின்னா இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரி, ப்ரிமிட்டிவ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இன்ட்டு வச்சுருக்கேன், ஜென்ரலாக நியூமரிக் அப்படின்னு சொல்லி அதை வச்சுருக்கேன். ஸோ 3 4 5 6 இந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸ்ட்ரிங்கில் ஆக்சுவலாக ஒரு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, பில்டின் மெத்தட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா இதை நான் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப். ஸோ இந்த ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப்ன்றது எந்த டேட்டா டைப் கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்குக்கு அது கன்வெர்ட் பண்ணிக்கும். ஈவன் நீங்கள் இது உள்ளார இப்போ எந்த டேட்டா டைப் கொடுத்தாலுமே அது கன்வெர்ட் பண்ணிக்கும். ஆக்சுவலாக ஸ்ட்ரிங்ன்றது நான் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ வேரியபிள் வந்து நியூவாக கொடுக்கணும், ஸ்ட்ரிங் டோன் கொடுத்தாச்சு. இப்போ இதை வந்து அது என்ன பண்ணிடும்னா லிட்ரலி வந்து அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணிடும். பார்த்தீங்களா, இப்போ ஸ்ட்ரிங்காக வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ட்ரூன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரூன்னு கொடுத்தா இது என்ன ஆகுது பார்க்கலாம். லெட்ஸ் சே ட்ரூனா அது இப்போ 1 மாறும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 1 சாரி, ட்ரூன்னு போது என்ன இருக்குது, இது வந்து ஒரு பூலியன் தான், அது வந்து நம்பரால மாற்றாது, அது அப்படியே ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் ட்ரூன்னு கன்வெர்ட் பண்ணிக்கும். இதுவே நீங்கள் ஒரு வேறு இதாக கூட கொடுக்கலாம். இப்போ 45.6 இந்த மாதிரி ஒரு ஃப்ளோட் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா அதையுமே வந்து இது வந்து என்ன பண்ணிடும், ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிடும். இந்த ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப்ன்றது இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒன். ஸோ எனக்கு இப்போ வந்து நான் இன்டீஜர் தானே கொடுக்குறேன், இன்டீஜரை நான் ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பில்டின் மெத்தட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் எடுத்துடுறேன் ஓவராலாக இன்டீஜர் டாட் டு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த நியூமரிக்கை போட்டிங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இன்டீஜருக்குன்னே இந்த ரேப்பர் கிளாஸ் கிரியேட் பண்ணி அதை வந்து நம்ம ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டு கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி டபுளுக்கு ஃப்ளோட்டுக்கு எல்லாத்துக்கும் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது கன்வெர்ட் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ ஓவராலாக ப்ரிமிட்டிவ் டு ப்ரிமிட்டிவ் எப்படி பண்ணுறது, ஸோ அதில் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன், எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன்ஸ், அப்புறம் ஃப்ளோட்லேருந்து இன்ட்டு நான் ப்ரிமிட்டிவ்லேருந்து எப்படி ப்ரிமிட்டிவ் மூவ் ஆகுது, ப்ரிமிட்டிவ்லேருந்து எப்படி நான் ப்ரிமிட்டிவ் போகிறது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ லாஸ்ட்டாக ஒன்று என்னென்னா அன்பாக்சிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதாவது ரேப்பர் கிளாஸ். இப்போது ரேப்பர் கிளாஸ்லேருந்து நான் வந்து எப்படி வந்து ப்ரிமிட்டிவ்க்கு போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அதுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னா இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதில் இப்போ ரிசல்ட்னு வச்சுட்டு ஒரு 4 5 6 சம்திங் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு இன்டீஜர் டிக்ளேர் பண்ணி டிஇசி ஏதோ ஒன்று வச்சுட்டு அதில் போட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஜெக்ட், ஆக்சுவலாக இந்த இன்டீஜர்ன்றது ஒரு ரேப்பர் கிளாஸ் ஆப்ஜெக்ட், இந்த வேல்யூ வந்து இன்டீஜர் அக்செப்ட் பண்ணிக்கும். இதே மாதிரி நம்மளால் வந்து இதே சேம் வேல்யூவை நம்ம வந்து அதே மாதிரி ப்ரிமிட்டிவ்ல இருந்து கூட ரேப்பருக்கு வந்து மூவ் ஆக முடியும். ப்ரிமிட்டிவ் டு ரேப்பருக்கு நம்மளால வந்து மூவ் ஆக முடியும். ப்ரிமிட்டிவ் டு ரேப்பர்.
இப்போ இந்த டிஇசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த இன்ட்டில் வந்து ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு இன்டீஜர் எடுத்துக்கிறேன். இன்ட்டுன்னு போட்டு ஹெச்னு வச்சுக்கோமா, ஹெச்னு வச்சுட்டு சும்மா ஒரு 657 அப்படின்னு போட்டு இதையுமே நம்ம வந்து இன்டீஜரில் போய் மூவ் பண்ணலாம். 2ன்னு வச்சுட்டு ஸோ இது ரெண்டுமே ரன் ஆகும். ஓகே, ஸோ நம்ம ஆக்சுவலாக ஓவராலாக வந்து எல்லாமே பார்த்தாச்சு. ஓ சாரி, நான் வந்து தப்பாக நேம் பண்ணிட்டேன். டிஇசி, சாரி. ஓகே, நம்ம இப்போ ஓவராலாக இன்ட்லேருந்து பைட் எப்படி போகிறது, ப்ரிமிட்டிவ் டு நான் ப்ரிமிட்டிவ், நான் ப்ரிமிட்டிவ் டு ப்ரிமிட்டிவ், ஸோ அதுக்கப்புறம் ரேப்பர் டு ப்ரிமிட்டிவ், ப்ரிமிட்டிவ் டு ரேப்பர் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இப்போ ஆஸ்கி வேல்யூ, இந்த ஆஸ்கி வேல்யூ அப்படின்னு கான்செப்ட் வரும்போது இதில் நான் ஓரளவு பேசிக்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பற்றி டீப்பாக பார்க்கலாம். ஸோ ஆஸ்கி வேல்யூ அப்படின் போது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஒரு கேரக்டர் இருக்குது, என்கிட்ட வந்து ஒரு கேரக்டர் இருக்குது கரண்ட்டாக. ஸோ லெட்ஸே ஏன்னு இருக்குது. இந்த ஒரு கேரக்டரை நான் ஆஸ்கி வேல்யூவில் நம்பராக மாற்றணும். ஸோ ஆஸ்கி வேல்யூன்றது என்னன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஃபுல் ஃபார்மு. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா ஒரு ஆல்ஃபபெட்டுக்குமே ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ வந்து அசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் இது வந்து மெனி பிளேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன், பாஸ்வேர்ட் வேலிடேஷன், டேட்டா ஸ்டோரேஜ் எல்லாத்துக்குமே பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. ஸோ இதை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கேரக்டர் அப்பர் கேஸா, லோவர் கேஸா, இல்லை ஸ்ட்ரிங்கில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது, எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த ஒரு ஆஸ்கி வேல்யூ யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக. அதுவும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு பில்டின் ஃபங்க்ஷன்ஸுமே ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஆஸ்கி வேல்யூ ரேஞ்சஸ் மட்டும் தெரிஞ்சிங்கன்னா போதும். இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரையும் ஆஸ்கி வேல்யூவில் இந்த வேல்யூ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா போதும். ஸோ லெட்ஸே இப்போ டிஜிட்னு வச்சுப்போமா, இந்த சிஹெச்சை மைனஸ் ஏவோட பண்ணோன்னா கேரக்டர் பிரச்சனை. நாட் மைனஸ் ஏ, சாரி அப்படிங்கிற மிஸ்டேக். ஸோ என்ன சொல்லணும், கேரக்டர்னு சொல்லிட்டு இந்த சிஹெச்சை ஸ்டோர் பண்ணிடணும். ஸோ இப்போ என்ன ஆகுது பார்ப்போமா, இந்த டிஜிட்டை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ என்ன இருக்கு, இது வந்து ஒரு கேரக்டர். நான் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக நான் இன்டீஜரில் போய் ஸ்டோர் பண்ணும்போது இந்த ஏவோட ஆஸ்கி வேல்யூ என்ன வந்திருக்கு, 65 அப்படின்றது வந்திருக்கு. ஸோ லெட்ஸே இப்போ இந்த ஏன்றது நம்மளுக்கு என்ன தெரியும், இது ஒரு அப்பர் கேஸ். இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது எப்படி நம்ம அப்பர் கேஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அப்பர் கேஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கரண்ட் கேரக்டர்ல இருந்து நம்ம வந்து 32ஆல் மைனஸ் பண்ணோம். சாரி, அப்பர் கேஸ்ல இருந்து லோவர் கேஸுக்கு நான் வந்து இதை வந்து புஷ் பண்ணி மாத்துறேன். ஸோ அப்பர் கேஸ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஆஸ்கி வேல்யூவில் பேசிக்காக வந்து 3 ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. நான் இங்கே எழுதிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா கேபிட்டல் ஏலேருந்து கேபிட்டல் Z வரையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆக்சுவலாக இதோட வேல்யூ ரேஞ்சஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 65 to 19 வரையும் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் வந்து ஸ்மால் ஏலேருந்து ஸ்மால் Z வரையும் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 97லேருந்து 122 வரையும் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும் 0லேருந்து 9 வரையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 48லேருந்து 57 வரையும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மூணு ரேஞ்சஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ஆஸ்கி வேல்யூ வச்சே நம்ம மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ்க்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், இந்த ஸ்ட்ரிங்கு கேரக்டர்ஸ்லாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த ஏன்றது வந்து 65லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ இதை வந்து நான் லோவருக்கு மாற்றணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 32 ஆட் பண்ணணும். கரெக்டாக, ஏன்னா இந்த ரெண்டுத்தோட ஸ்டார்டிங் ரேஞ்சுமே பாருங்களேன், 65 இங்கே 97. இப்போ இந்த 97லேருந்து 65 வந்து கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா 32 வரும். ஸோ அதுக்காக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து எனக்கு வந்து இப்போ சப்போஸ் வந்து லோவருக்கு மாற்றணும் அப்படின்னு இருந்தது அப்படின்னா இது ஒரு கேரக்டர் அண்ட் நான் இதில் என்ன சொல்ல போகிறேன், சிஹெச்சில் போயிட்டு +32 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடுறேன். இப்போ இது லோவருக்கு மாறிடும், நீங்களே பாருங்கள்.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ வந்து லோவருக்கு மாறி இருக்கு. ஸோ இதே மாதிரி இப்போ எனக்கு அப்பருக்கு மாற்றணும் அப்படின்னு இருந்ததுன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான், அதே இடத்துல போய் மாற்றிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பர்னா -32 அப்படின்னு போடணும். இங்கே அப்பர்னு மாற்றிடும். ஆல்ரெடி இது அப்பரில் தான் இருக்குது. ஸோ லெட்ஸே இங்கே வந்து மாற்றி ஸ்மால் ஏ கொடுத்துட்றேன். இப்போ என்ன அது பார்ப்போம். ஸோ இப்போ அது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏக்கு மாறிடுச்சு. ஸோ ஒரு கேரக்டரில் கிவன் கேரக்டர் அப்பர் கேஸு லோவர் கேஸுக்கு மாற்றுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் இப்போதைக்கு வந்து ஆஸ்கி வேல்யூ பற்றி நீங்கள் இது தெரிஞ்சுக்கிட்ட மட்டுமே போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் வேர் வி ஆர் யூஸிங் த ஆஸ்கி வேல்யூ, ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ASCII value. ஓகே, ஸோ எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரைட் நோ நிறைய இங்கே ASCII வேல்யூஸ்ன்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டேட்டா ஸ்டோரேஜ், என்கிரிப்ஷனுக்கு, டீக்ரிப்ஷனுக்கு நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இங்கே வந்து பாஸ்வேர்டு வேலிடேஷன் வந்து இப்போ எப்படி வந்து இந்த ASCII வேல்யூஸ் வச்சு பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நான் வந்து ரொம்ப லைன் போயிட்டேன்னு நினைக்கிறேன், பேக் வந்துடுவோம், விசிபிளாக இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து அதுக்கு வந்து நான் ஒரு மெத்தட் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். இப்போது நம்ம வந்து லாகின்லாம் பண்ணுவோம், நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு நியூவாக வந்து ஒரு நியூ யூஸராக அந்த வெப்சைட்டுக்கு போகிறீங்க, சைன் அப் பண்ணும்போது பாஸ்வேர்டில் வந்து உங்கள் பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்க சொல்லுவோம். அதுக்கு என்னென்ன கேட்கும், மேக் ஷூர் டு ஆட் யுவர் பாஸ்வேர்ட் லைக் ஸ்பெஷல் கேரக்டர் ஆட் பண்ணுங்கள், அப்பர் கேஸ் ஆட் பண்ணுங்கள், அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் ஆட் பண்ணுங்கள், லோவர் கேஸ் லெட்டர்ஸ், அப்புறம் மினிமம் வந்து ஒரு சிம்பிள்ஸ், அந்த மாதிரி சிம்பிள்ஸோ இல்லை டிஜிட்ஸ் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும். ஸோ இந்த பேசிக் ரிக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருந்தால் தான் உங்கள் பாஸ்வேர்டை அது செக்யூர்டு பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி லாகின் பண்ணுறதுக்கு உங்கள் அத்தன்டிகேஷனை வந்து ரொம்ப செக்யூர்டாக மாற்றும். ஸோ அதுவுமே வந்து இந்த ஆஸ்கி வேல்யூ வச்சு தான் பண்ணுறாங்க. ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ் நான் அதை வந்து இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப டிஃபிகல்ட்னா இல்லை. ஸ்டாட்டிக் பூலியன் வச்சுப்போம். பூலியன் வச்சு பாஸ்வேர்டு வேலிடேட்டர் அப்படின்னு ஒரு மெத்தட் குயிக்காக க்ரியேட் பண்ணிடலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணி அதில் இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ ரிக்குயர்மெண்ட்ஸ் நமக்கு தேவை. ஹேஸ் அப்பர் கேஸ் ஈக்குவல் டு இனிஷியலாக வந்து ஃபால்ஸாக தான் இருக்கும். அண்ட் பூலியன் ஆஸ் லோவர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலாக வந்து ஃபால்ஸ் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பூலியன் எஸ் டிஜிட் ஹேஸ் டிஜிட் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அதுலேயுமே ஃபால்ஸ் வச்சிடலாம். அப்புறம் பூலியன் அதில் போய் ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கான்னு பார்க்கணும். ஹேஸ் ஸ்பெஷல் கேரக்டர் இஸ் தேர் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாமே வச்சாச்சு. ஸோ இதெல்லாமே டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் நம்ம கரண்ட் பாஸ்வேர்டு வந்து செக்யூர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான பேஸ் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட அப்பர் கேஸ் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு என்னென்ன கண்டிஷன், ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரு தனித்தனி கேரக்டராக ஸ்ப்ளிட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ ஒரு லூப் எடுத்துக்கலாம், ஒரு கேரக்டர் அப்படின்னு மாதிரி வச்சுட்டு அந்த ஸ்ட்ரிங் பாஸ்வேர்டு இருக்கா, பாஸ்வேர்ட் டு கேரரு ஸ்ட்ரிங்காக எடுத்துப்போம். ஸ்ட்ரிங்காக எடுத்து ஒரு டைமும் நான் என்ன பண்ணுறேன், அதாவது ஓவரால் ஸ்ட்ரிங்கில் ஒரு லெட்டராக எடுத்து அதை நான் செக் பண்ணுறேன். இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ஆஸ்கி வேல்யூ ரேஞ்சஸ் தெரியும்ல, அப்பர் கேஸுக்கு என்னென்ன 65 to 90 வரையும் இருக்கணும் லிமிடேஷன். ஸோ என்ன பண்ணுறேன், மேக் ஷூர் உங்களோட கிவன் கேரக்டர் 65 to 90 இருந்தால் அது அப்பர் கேஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், இந்த சேம் இதை வந்து கால் பண்ணி இங்கே போட்டுட்டு ட்ரூ அப்படின்ற மாதிரி ஆக்கிடுறேன். எல்சிஃபில் வந்துட்டு அதே மாதிரி சிஹெச்சில் போயிட்டு ஸோ இப்போ லோவர் கேஸுக்கு என்ன லிமிட்டு 97 to 122. ஸோ இங்கே போயிட்டு 97 மேக் ஷூர் இந்த லிமிட்டேஷனுக்குள்ளே இந்த லிமிட்டுக்குள்ளார இந்த ரேஞ்சுக்குள்ளார உங்கள் கேரக்டர் இருந்தது அப்படின்னா ஸோ ரெண்டாவது கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. உங்கள் பாஸ்வேர்டில் வந்து லோவர் கேஸும் இருக்குது அப்பர் கேஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி ட்ரூன்னு சொல்லிவிட்டு இன்னொன்று டிஜிட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். டிஜிட்ஸ்னால் என்ன எடுத்துக்கலாம், ஆஸ்கி வேல்யூஸில் ஸோ 0 to 9, ஸோ 48 to 9 ஸோ சிஹெச் வந்து 0லேருந்து அண்ட் லெஸ்ஸர் தென் வந்து அண்ட் 9 வரையும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சாரி 9 வரையும் இருக்கா, ஹேஸ் டிஜிட் இருக்குன்னு பார்த்துட்டு அதையும் ட்ரூ ஆக்கிடணும். ஓகே, ஸ்பெஷல் கேரக்டருக்கு
இப்போ இது எல்லாமே இருக்குது அப்படின்னா லாஸ்ட்டில் ஸ்பெஷல் கேரக்டர், ஏதாவது ஒரு கேரக்டர் இதை தவிர்த்து வர்றது எல்லாமே ஸ்பெஷல் கேரக்டராக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணிடணும், ஸ்பெஷல் கேரக்டரும் ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கணும். லாஸ்ட்டில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம், இஸ் செக்யூர் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதில் நான் போய் என்ன சொல்ல போகிறேன், மேக் ஷூர் உங்களோட அப்பர் கேஸும் உங்களோட லோவர் கேஸ், உங்களோட ஹேஷ் டிஜிட் அண்ட் உங்களோட ஹேஷ் ஸ்பெஷல் எல்லாமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் என்னன்னு சொல்லலாம், ரிட்டர்ன் ட்ரூ. அதாவது உங்கள் பாஸ்வேர்டு வந்து செக்யூர்டாக இருக்குது, யாராலையும் வந்து அவ்வளோவா வந்து யாராலையும் உங்களோட அத்தன்டிகேஷனை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப செக்யூர்டாக இருக்குது, உங்களால் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாஸ்வேர்டு வேலிடேட் பண்ணியாச்சு. அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் வேணா ஜென்ரலாகவே சொல்லலாம் ரிட்டர்ன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் கரெக்ட் தான். ஆக்சுவலாக இங்கே ரிட்டர்ன் பண்ணுறோம், இது வந்து லூப்புக்குள்ளாரியே இருக்குது நம்ம பண்ண வேலை. ஸோ இதை வெளியே எடுத்து போட்டுருணும், இது லூப் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் இது. ஓகே, அண்ட் இங்கே அவ்வளோ தான். இப்போ நம்ம பாஸ்வேர்டு வேலிடேட்டருக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிடலாம், பூலியன்னு சொல்லிட்டு. ரிசல்ட் இல்லையா, ரிசல்ட்டில் போயிட்டு இந்த பாஸ்வேர்டு வேலிடேட்டரில் ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை இனிஷியலைஸ் பண்ணணும். இப்போ ஸ்ட்ரிங் வேர்டில் போய் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறேன். அந்த பாஸ்வேர்டில் போய் என்ன சொல்ல போகிறேன்னா, பி கேப்ஸில் இருக்குது, ஏஎஸ் ஸ்மாலில் இருக்குது, 1 2 3 டிஜிட்ஸ் இருக்குது, அப்புறம் சிம்பிள்ஸ்னால் இந்த மாதிரி அண்டு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த பாஸ்வேர்டை இதில் நான் பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா எனக்கு ட்ரூன்றது ஓகே, ரிசல்ட்ன்றது ஆல்ரெடி நம்ம வந்து வேரியபிள் எங்கேயோ கொடுத்துருக்கோம் போல், அதனால் அகைன் வந்து எரர் அடிக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ரிசல்ட்னு ஃபுல் ஃபார்மில் கொடுத்துக்கோம். ஓகே, ஸோ இதை வந்து இந்த ரிசல்ட்டை வந்து இதில் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போது ரிசல்ட் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா நான் என்ன சொல்ல போகிறேன், யுவர் given password is secure. அதர்வைஸ் இல்லைனா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுருவோம், your given password is not secure or weak ஏதாவது ஒன்று சொல்லிக்கலாம். இல்லைனா your given password is weak, ஓகேவா, செக்யூர்டாக இல்லை. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை ரன் பண்ணால் நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். யுவர் கிவன் பாஸ்வேர்ட் இஸ் வீக் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ ஏன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த கண்டிஷன் ரன் பண்ணிட்டோம். கைஸ் ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு எரர் கிடச்சது இல்லையா, ஒரு சின்ன எரர் வந்தது இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்னென்னா இந்த டிஜிட் வந்து நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணும்போது மட்டும் இந்த கோட்ஸில் கொடுக்கணும், சிங்கிள் கோட்ஸில் 0 or 9 கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து கேரக்டரை வந்து வச்சு கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ மேக் ஷூர் நம்ம வந்து எல்லாத்தையும் டபுள் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸில் கொடுத்து செக் பண்ணணும். ஸோ அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா யுவர் பாஸ்வேர்டு இஸ் செக்யூர் அப்படின்னு சொல்லி வருது. ஏன்னா என்னோட பாஸ்வேர்டு வந்து கரண்ட் பாஸ்வேர்டு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணிடுச்சு. அதில் வந்து அப்பர் கேஸ் இருக்குது, லோவர் கேஸ் இருக்குது, டிஜிட்ஸ் இருக்குது, சிம்பிள் ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. இப்போ ஸ்பெஷல் கேரக்டரை நான் இது வந்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதில் வரும் பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ் இருக்குது, லோவர் கேஸ் இருக்குது, டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இப்போ இதை செக் பண்ணி பார்க்கலாம் அந்த செக்யூர்டாக இருக்கா இல்லையான்னு. இப்போ வீக்குன்னு வரணும், ஆக்சுவலாக பார்ப்போம். யுவர் கிவன் பாஸ்வேர்ட் இஸ் வீக் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்து ஆஸ்கி வேல்யூ, இப்படி தான் ஒரு பாஸ்வேர்டு வேலிடேஷன், டேட்டா ஸ்டோரேஜ், அப்புறம் வந்து என்கிரிப்ஷன், நிறைய இந்த சைஃபர் டெக்ஸ்டிங் என்கிரிப்ஷன்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஒரு வேர்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி அதோட நெக்ஸ்ட் 3 வேர்ட்ஸ் அங்கே வந்து கரண்ட் பிளேஸில் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி, டீக்ரிப்ட் பண்ணுற மாதிரி. பட் இதுவே வந்து ரியல் எக்ஸாம்பிளுக்கு போதும். அண்ட் நீங்கள் இப்போ வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் ஒரு சில கோட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து சம் ஆஃப் ஆல் digits in the given string. ஸோ இதை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓரளவு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் வந்து வச்சு சரி கமெண்ட் லைன். ஓகே, ஸோ லெட்ஸ் சே நான் என்ன சொல்கிறேன்னா இன்புட் வந்து
ABC213 something like this. A1 B2 C3. ஸோ இதில் இந்த கிவன் ஸ்ட்ரிங்ல இருந்து எனக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா இந்த கரண்ட் அந்த டிஜிட்ஸை மட்டும் எடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சம் பண்ணி எனக்கு ஆன்சர் பிரிண்ட் பண்ணணும். ஸோ 6 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓரளவு ப்ராக்டிஸ் ஆகும். இல்லை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த சொல்யூஷன் போடுறேன். அதர்ஸ் இஃப் யூ கைஸ் ஃபைண்ட் த சொல்யூஷன் ஜஸ்ட் லீவ் இட் இன் த கமெண்ட். அண்ட் நான் உங்களுக்கு வந்து ஒரு சீட் ஷீட்டும் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இதை ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.